நகர வீதிகள் எப்பொழுதும் மக்களால் நிரம்பியிருந்தன. ஆனால் இரவில் அவர்கள் வித்தியாசமான ஆளுமையை எடுத்தனர். வானளாவிய கட்டிடங்களின் நியான் விளக்குகள் நீண்ட நிழலை பரப்பி நகரமே நகர்வது போல் இருந்தது. அது எதுவும் நடக்கக்கூடிய இடமாக இருந்தது, அடிக்கடி நடந்தது. எமிலிக்கு அது ஒரு உற்சாகம் மற்றும் பயங்கரமான இடமாக இருந்தது. அவள் எப்போதும் தெரியாதவற்றுக்கு ஈர்க்கப்பட்டாள், மேலும் நகரம் அவளுக்கு முடிவற்ற சாத்தியங்களை வழங்குவதாகத் தோன்றியது. ஆனால் அவளுடைய வாழ்க்கை ஒரு தீவிரமான திருப்பத்தை எடுக்கப் போகிறது என்பது அவளுக்குத் தெரியாது. அவர் ஒரு பத்திரிகையாளராக பணிபுரிந்தார், நகரத்தை சுற்றி நடக்கும் விசித்திரமான நிகழ்வுகளை விசாரித்தார். மக்கள் காணாமல் போய்விடுவார்கள், சில நாட்களுக்குப் பிறகு அவர்கள் எங்கே இருந்தார்கள் என்ற நினைவு இல்லாமல் திரும்புவார்கள். காவல்துறை தடுமாறியது, எமிலி அதன் அடிப்பகுதிக்கு வருவதில் உறுதியாக இருந்தாள். அவள் ஒரு வழிகாட்டுதலை பின்தொடர்ந்து கொண்டிருந்தாள். அந்த உதவிக்குறிப்பு அவளை நகரத்தின் புறநகரில் உள்ள கைவிடப்பட்ட கிடங்கிற்கு அழைத்துச் சென்றது. அவள் கட்டிடத்தை நெருங்கியதும் அவள் முதுகுத்தண்டில் ஒரு குளிர் ஓடியது. ஏதோ செயலிழந்தது. நெஞ்சில் துடித்த இதயம் மெல்ல உள்ளே நுழைந்தாள். பின்னர் அவள் அவனை பார்த்தாள், அவளுடைய சக ஊழியர், அவள் நம்பிய ஒரு நபர். அவர் அறையின் மையத்தில் நின்று கொண்டிருந்தார், அவர் முகத்தில் ஒரு தந்திரமான புன்னகை பரவியது. தான் செட் ஆகிவிட்டதை அப்போதுதான் உணர்ந்தாள். காணாமல் போனவர்களின் பின்னால் அவன் இருந்தான், இப்போது அவனுடைய அடுத்த இலக்கு அவள்தான். ஆனால் அவர் துள்ளிக் குதிக்கப் போகிறார். அவர் இடறி விழுந்து அருகில் இருந்த குப்பைத் தொட்டியில் முகத்தை நட்டார். எமிலியால் அதில் உள்ள அபத்தத்தைக் கண்டு வெடித்துச் சிரிப்பதை தவிர்க்க முடியவில்லை. பின்னர் அவள் உண்மையில் ஒரு வீடியோ கேமில் ஒரு பாத்திரம் என்பதை அவள் நினைவு கூர்ந்தாள்.